காலிஃப்ளவர் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். காலிஃப்ளவர் எடுத்து நாம் பொரிச்சு வச்சுருக்கலாம். 2 தக்காளி, 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சோம்பு, அன்னாச்சி, லவங்கம், சீரக மிளகு, பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கலாம். வீட்டுக்கு நம்ம மிளகுப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 1 முடி தேங்காய், தேவையான அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மசாலா ரெடி பண்ணோம் கிரேவி மாதிரி. இதை நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெய் விட்டுடலாங்க. கடுகு போட்டுக்கலாம். மிளகாய், தக்காளிங்க, இஞ்சி பூண்டுங்க போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். பட்டை கிராம்புங்க, லவங்கம், அன்னாச்சி, பட்டை, சீரகம், மிளகு எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணுதுங்க. வீட்டில் நம்ம மிளகு பொடி அரைச்சி அதை போடலாங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மல்லி இலை நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடலையும் தேங்காயும் அரைச்சி வச்ச மசாலா நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதில் விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வேக விடலாங்க. காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க காலிஃப்ளவர் குழம்பு. காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து கலந்து சாப்பிட்லாம். வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.